ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி வெற்றி நட்சத்திரம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பெல் நோட்டிஸ் டிங் டாங்னு வந்துச்சு. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன கெஸிங் கொடுத்தோம், அது எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நேற்று பார்த்தோன்னா 9ஆம் தேதி நம்ம ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 935 935. நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 9 இல்லை 4 கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தோன்னா 9 பார்த்தோன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஏ போர்டில் வந்து 9 4 வந்து ஒரு கெஸிங் நமக்கு ஸ்ட்ராங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு 9 பாஸ் ஆகிருந்தது. பி போர்டில் கொடுத்துருந்தோம், பி போர்டு வந்து ஃபெயிலு. சி போர்டில் பார்த்தோன்னா 9 4 0 5 கொடுத்துருந்தோம். பட் நம்ம 4 0 டார்கெட் பண்ணி தான் பார்த்தா சி போர்டில் நமக்கு வந்து 5 வந்து சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. ஏ போர்டு 9 நமக்கு பாஸ் ஆகிருந்தது. சி போர்டில் வந்து நமக்கு 5 பாஸ் ஆகிருந்தது. ஏபிபிசி ஏசியில் பார்த்தோம் அப்படின்னா ஏசி 95 நமக்கு வந்து ஏசி 95 நமக்கு பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா? மற்றபடி இங்கே இதில் வந்து பெரிய வின்னிங் வேறு ஒன்றும் இல்லை. பட் நம்மளது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏசியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 95 வந்து நமக்கு பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஆனால் 3 டிஜிட் பார்த்தோம்னா எல்லாமே ஜஸ்ட் மிஸ் தான். நம்ம பாருங்கள் 950 கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம 0க்கு பதில் நம்ம 3 ஒரு கான்செப்ட் எடுத்துருந்தோம் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு நல்ல வின்னிங் வாங்கியிருந்துருக்கலாம். இப்போ நம்ம 945 எடுத்துருக்கோம். ஆனால் நேற்று கணக்கு 94 தான் வந்திருக்கணும். சரி, ஓகே. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. டியரில் பார்த்தோன்னா நம்ம ஆல் போர்டு பார்த்தோன்னா 1 6 நம்ம வந்து உள்ளே வரும், நாளைக்கு ஷோவில் கண்டிப்பாக வந்து தீரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். 1 மணி ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 410 நமக்கு பார்த்தோன்னா அப்பயும் 1 வந்து பாஸ் ஆகிருந்தது. 8 மணி ரிசல்ட்டு 551 நமக்கு 8 மணிக்கு பாஸ் ஆகிருந்தது. 1 மணிக்கு பார்த்தோன்னா 41 நமக்கு 1 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா 410 நமக்கு 41. ஏபியில் பார்த்தோன்னா 41 பார்த்தோன்னா நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம ரிசல்ட்டு பார்த்தோன்னா 146 142 நம்ம கொடுத்துருந்தோம். பட் 140 ஒரு நம்பர் நம்ம மாற்றிடுச்சு. அது நம்ம ஒரு 3 டிஜிட் வின்னிங் வந்து நமக்கு கிடச்சிருந்துருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு நல்ல கெஸ்ஸிங்கோடு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி டேட்டு பார்த்தோம்னா 10/8/2026 பாக்கியதார 66. அதோட கெஸ்ஸிங் வீட்டில் பார்க்க போகிறோம். நம்ம கணக்கில் ஆல் போர்டில் என்ன வருதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல் போர்டில் 1 இல்லை 4 1 இல்லை 4 கண்டிப்பாக ஒரு நம்பர் கேமில் வந்தே தீரணும். ஓகேங்களா? ஆல் போர்டு 1 இல்லை 4. ஏ போர்டில் பார்த்தோன்னா 1 4 6, பி போர்டில் 1 6 0, சி போர்டில் 1 4 6 0. சி போர்டு நம்ம பேட்டர்ன் கணக்கு படி இது சி போர்டில் வந்தே தீரணும். 1 4 6 0 இந்த நம்பருக்குள்ளே தான் நம்ம கேம் வந்து இருக்கும். பி போர்டில் 160, ஏ போர்டில் 1 4 6. ஓகேங்களா? ஆல் போர்டில் பார்த்தோன்னா 1 4 இந்த நம்பர்ஸ் பார்த்தோன்னா இந்த 1 4. இப்போ உங்கள் கணக்கில் ஒரு 5 வருது, என்ன நம்பர் மேட்ச் பண்ணுறதுன்னு தெரிலனா 1 5 5 1 5 4 அது மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? பெஸ்ட்டு ஏபிபிசி ஏசின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 41 46 64 61 16 40 04 60 06. ஓகேங்களா? நம்மளோட கேஎலோட டபுள் போர்டு கெஸ்ஸிங் இது தான். இதில் 41 14க்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? 41 14க்கும் இது 40 04க்கும் இந்த நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்புறம் நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? பெஸ்ட்டு 3 டிஜிட்னு பார்த்தோன்னா 146 பாக்ஸு, 140 பாக்ஸு, 604 பாக்ஸு. நம்ம கெஸ்ஸிங் பேட்டர்ன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3 டிஜிட் வின்னிங் வந்து வர வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். 4D சப்போர்ட்டுக்கு ஒன்று எடுத்து வந்திருக்கேன். 14 16 பாக்ஸு. இது நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா 12 நம்பர் வந்து வரும். 12 நம்பர் வரும். இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 ரூபா டிக்கெட்டில் போட்டால் கூட 280 240 ரூபா கிட்ட பில்லு வரும். 12 நம்பர் வரும், 240 ரூபா. ஜஸ்ட் நீங்கள் வேணால் ஒரு 20 RS நீங்கள் வந்து எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். 14 16. ஓகேங்களா? 14 16 3 டிஜிட் வந்து இதுதான். நம்ம டியர் 3 ஷோ ஃபாலோ நம்ம கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 டேஸாக நமக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு வருது. நம்ம அதே மாதிரி நம்ம டியர் கொடுத்தோம், டியரும் நமக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டு வருது. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம ஃபாலோ ஆகுன்ட்டு நம்பிக்கை கடவுள் பிரார்த்தனை நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே எடுத்து வந்திருக்கோம். ஆல் போர்டில் பார்த்தோன்னா 0 இல்லை 5 0 இல்லை 5 கண்டிப்பாக 3 ஷோவில் 1 or 2 ஷோஸ் 100% வரும். இதை நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 மணி ஷோக்கு வந்து 2 செட்டு. 1 மணி ஷோக்கு வந்துருச்சு அப்புறம் அதோட விட்டுரும். ஜஸ்ட் ஓகே நமக்கு 100 rupees ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஷோ பார்த்தோன்னா 6 செட்டு ப்ளே பண்ணணும். அடுத்த ஷோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 செட்டு அந்த அளவுக்கு ப்ளே பண்ணணும். அப்படி 15 இல்லை 20 செட்டு அது மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இது 1 மணி ஷோனா இது வந்து கம்மி ப்ளே பண்ணுறோம் சொல்கிறேன். அதை அதிகமாக ப்ளே பண்ணுறது அவங்க விருப்பம். பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் எப்போவுமே. ஓகேங்களா? அதுதான் நம்ம ஒரு கேமுக்கு நல்லது. ஆல் போர்டில் பார்த்தோன்னா 0 இல்லை 5, ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோன்னா 50 05 00 02 20 52 25 54 45. நாளைக்கு இதுலேருந்து பார்த்தோம்னா 1 இல்லை 2 பேர் கண்டிப்பாக வந்து 100% பாஸ் ஆகும். கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?
3 டிஜிட்னு பார்த்தோம் அப்படின்னா 052 பாக்ஸு, 542 பாக்ஸு, 054 பாக்ஸு. நம்ம கணக்கு மேட்ச் ஆச்சு, பேட்டர்ன் மேட்ச் ஆச்சுன்னா நாளைக்கு இதுலேருந்து ஒரு பாக்ஸ் 3 டிஜிட் வின்னிங் வரவே வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 ஷோவில் பாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு அந்த 105 அது பார்த்தோன்னா 2 ஷோ ரிப்பீட் ஆச்சு. ஸோ இதுலேருந்தும் இன்றைக்கி அதே மாதிரி கேம் ப்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நாளையிலேருந்து மேபி இன்றைக்கி இல்லையிலேருந்து நைட்டே முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ, லவ் யூ டு ஆல், டாடா.